சாரியலால் தான் செய்யப்பட்டது. எப்பயுமே தேவண்ட ஆலயத்திலே செய்யப்படுறது அங்கீகரிக்கப்படுற உண்டாயிருக்கு. ஆனாலும் இவர்களுக்கு அந்த சந்தேகம், இருதயத்திலே தயக்கம் இருக்கிறபடினால அவர்கள் வருகிறார்கள். அதை தேவன் கணம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அப்போ அதை தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஏண்டா அவர்கள் அந்த இடத்திலே வேதாம சட்டம், அவர்கள் தவறுள்ளவர்களோ தவறானவர்களோ எப்படியும் ஒரு ஆலயத்தில் செய்யும்படு அது அங்கீகரிக்கப்படுறது. ஆனாலும் இவருடைய இருதயத்துக்கு அது தவறு. ஏன்னா அந்த மனிதர்கள் எப்படி எந்த எண்ணத்தோடு எப்படி செய்யப்பட்டார்களோ அதன் அடிப்படையில் வரும்போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதனால் நாங்கள் இந்த வேளையில் மீண்டும் உங்களோட திருமண நாளை நினைவூட்டுறோம். அப்படி வாக்கு எடுத்தீங்களா? ஆமேன். அப்படி இந்த நாளில் நீங்கள் மீண்டும் இந்த உடன்படிக்கை ஒரு பவர்ஃபுல். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த வயது நேரத்திலும் ஒரு சிறு பிள்ளையை போல கீழ்ப்படிவதை குறித்து நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ஆமேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க நான் இதை சாதாரணமாக செய்கிறேன், எனக்குள்ள நடுக்கம் இருக்குது, அடே இவ்வளோ ஒரு பாக்கியத்தை எனக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறேன்டாக்குள்ள நான் இன்னும் தேவனுக்கு சேவை செய்யணுமென்றதை நான் நோக்கிட்டு இருக்கேன். ஆமேன். நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேணாம். என்ற உள்ளம் அவ்வளோ உடைஞ்சி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு ஜனக்கூட்டத்தை தேவன் தந்து அப்படி உலகமெங்கும் தன்னுடைய மனவாட்டியை அவர் வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவங்க. நான் அதை விட ஸ்லாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன். ஆமேன். பிறருக்கு என்ன பேர்? ரொசாரியா, ரைட். ஆண்டனி என்று சொல்கிறேன். ஆண்டனி ஆகிய நான், சொல்லுங்க. உன்னை இன்று முதல் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் உன்னை பாதுகாக்கவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உனக்கு கணவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வாக்குறுதியை கேட்டார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமேன். மணமகளின் வாக்குறுதி சிஸ்டரபே சிப்போரால், ரைட். ஆமேன். ஆகே, சிப்போராலாகிய நான் உம்மை இன்று முதல் என் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உம்மை நேசிக்கவும் உம்மை ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உமக்கு மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வாக்குறுதியை கேட்டார். ஆமேன். ரைட். நாங்கள் இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மக்கு சோதரம் சோதரம். ஆண்டவரே சர்வலவரே, மக்கு சோதரம். அப்பா பிதாவே, மக்கு சோதரம். நன்றி ஆண்டவரே சர்வலவரே, மக்கு சோதரம் சோதரம் சோதரம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான ஆண்டவரே இந்த நேரத்திலே இந்த அழகிய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எப்படியாக தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எந்த சந்தேகமும் எந்த காரியமும் உமக்கும் ஆண்டவரே இவளுக்கும் ஆண்டவரே நடுவாக வரக்கூடாது என்று ஆண்டவரே உடைய இருதயத்திலே வாஞ்சித்தபடினாலே ஆண்டவரே எந்த சந்தேகம் இல்லாமல் எம்முடைய வார்த்தையை விசுவாசிப்பது நிமித்தம் ஆண்டவரே எமக்கு கீழ்ப்படிஞ்சு கதாவே இந்த நேரத்திலே வந்ததை நீர் அறிந்த தேவன். ஆண்டவரே இது இவர்களுக்கு உண்டான காரியம் அல்ல. இவர்களை உலக தோட்டத்துக்கு முன்பாகவே நேசித்து ஆதரித்தது நிமித்தம் கத்தாவே இந்த நாளிலே அந்த சத்தத்தை கேட்டவுடனே கேள்விப்பட்டவுடனே அடையாளம் கண்டு இன்னைக்கு அதன் பேரிலே கிரிய செய்ய வந்த இந்த குடும்பத்தை நீர் காண்கிறபடினாலே நிச்சயமாய் கத்தாவே நீர் இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து மென்மேலும் கத்தாவே உடைய வாக்குறுதியை கேட்ட தேவன். அவர்கள் இம்மட்டு நேரம் ஆண்டவரே அவர்கள் நடந்து வந்திருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனிமேலும் அதை நடந்து கத்தாவே உம்முடைய கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கத்தாவே ஏன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நீர் கொண்டு வந்தீர், ஏன் பூமியிலே மனிதனை கொண்டு வந்தீர் என்பதை நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம். நீர் ஒரு சந்ததி கிறிஸ்தவ சந்ததியை கொண்டு வர வேண்டும் என்று நீர் விவாகத்தை ஏற்படுத்தினீர் என்றும் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவே நீர் கொண்டு வந்தீர் என்றதை நாங்கள் பார்த்தோம். அதனாலே கத்தாவே இவர்களும் இனிமேலும் கத்தாவே ஒருவேளை அந்த வகையிலே அவர்கள் நடந்து வந்திருப்பார்கள். இனிமேலும் கத்தாவே இன்னும் ஆயத்தமாயிருந்து ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளை
சரியாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வளர்க்கவும், அந்த வண்ணமாக இவர்களும் வளர்ந்து இன்னும் அநேக பிள்ளைகளை கர்த்தாவே இந்த பூமியிலே காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்குள்ளாக வளர்க்க ஆண்டவரே, இவர்கள் காண்கிற ஒவ்வொருவருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்ற இவர்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தின் தேவைகள், பாரங்கள் எல்லாம் நீர் அறிந்த தேவன். மென்மேலும் இனிமேல் நீர் அதை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.